What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? புது கெட்டப்பில் புத்தம் புலிவுடன். வணக்கம். இது ஆக்சுவலி முன்னாடியே வந்துருச்சு. என்ன வீடியோ? இது ஃபன்னியஸ்ட் சாங்ஸ். ஐ திங்க் டான்ஸ் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. இல்லை டான்ஸ் ஆடி நம்மளை குடும்பப்படுத்த போகிறாரான்னு தெரியல. ஓகே, ஆக்சுவலி போன வீடியோவில் இதில் சொல்லியிருந்தோம், அந்த கமர்ஷியல் சினிமா இதில் யாருக்கும் அது போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல. Q&A வீடியோவுக்கு போடுறதுக்கான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக அதில் போட மாட்டுறாங்க. மேபி அதுக்குன்னு ஒரு போஸ்ட் பேசாமல் போட்டுடலாம். அதுதானே சொன்னேன். போஸ்ட் ரீச் ஆகும்னு நினைக்கிறியா? போட்டு பாரு, ரீச் ஆனா ஆகட்டுமே. சரி ஓகே, எனிவே நான் ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் Q&A வருதோ போடுவோம். அப்படி எந்த கொஸ்டினுமே வரலன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போ டேரெக்டாக 30,000 மீட் பண்ணிக்கலாம். 30K மீட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்குள்ளாட்டி ஆல்மோஸ்ட் வந்து 25K வந்துருச்சுன்னா ஒரு வீடியோ போயிடும். அப்புறம் கிடைக்காது. Q&A ஒரு நல்ல செஷன் ஆக்சுவலி. ஏன் அது வந்து நிறைய பேர் அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கோ அது எல்லாமே கேட்கலாம். அது ரிப்பீட்டடாக ஆகிற கொஷினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணலான் இருந்தோம். பட் அந்தளவுக்கு எந்த கொஷினும் வரல. அப்போ அவங்களுக்கு எந்த கொஷின் கேட்கணும்னு இல்லை. கேள்விகளே இயலாத மாதிரி இருக்குது நம்ம ஒர்க்கு. ஓகே, பார்ப்போம் இந்த வீடியோவில் தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க. பாட்டு நல்லா வரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். பாட்டு ரிலீஸ்க்கலாமா சார் வேண்டுவீங்க? கரெக்டு தான், ஆனால் பாட்டு எழுதுகிற ஆள் அந்த மாதிரி. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி போட்டு கடா தட்டை எத்து 5 பூரி. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சும்மா கதற 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 செய்ய போறோம். கதற விட போறோம். எர்ராவோ ஹெட்போன்ஸ் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு தினாரு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து என் பொண்டாட்டியை கொடுத்துடுற. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் ஜூனியர் NTR. ஐயோ, ஜல்சா பண்ணி ஈவினிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணு. டேய், இதெல்லாம் ஒரு பாட்டாடா? போய் புதைச்சு பால் ஊத்து. லிரிக் நம்ம பையல அப்படி எழுதிருக்காங்களா? What bro? It's very wrong bro. நமக்கு ஒரு பாட்டு கிடைச்சிட்டா போதும், நம்ம மனசுல உள்ளது எல்லாத்தையும் எழுதுது. கை முன்னாடி வை, முன்னாடி வை. நெக்ஸ்ட் சாங் போயிடலாம். அழகே பேரழகே தங்கச்சிலை அழகே. இது இந்த பாட்டுதானே? சாங் ஆச்சு இது. காதல் பொங்குதடி காந்தல் கண்ணழகே. அது எவ்வளோ நல்ல பாட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்க பாட்டு. இப்படியாடா குடும்பப்படுத்துவீங்க? என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்க? என்னடா இந்த சாங்க இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ, மச்சான் போதும் போதும் போதும். அண்டா என்னையாண்டா கரெக்டா சிங்கா எடுத்துட்டாரு. படம் பார்த்து அந்த காத்தே பூங்காட்டை சாங் எப்படிப்பட்ட ஒரு சாங்கு. அதுதான்டா இப்படி மாத்தி வச்சிருக்காருங்க. எனக்கு தெரியல, இது பிரியமான தொழிலான்னு தெரியல. இந்த மாதிரி சீக்வன்ஸு தமிழ் படத்தில் கிடையவே கிடையாது. நான் எவ்வளோ டீசெண்டாக எடுத்துருப்பேன். தயவுசெய்து வேணாம், அது போடாதீங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கடா, அதை போயிட்டு ஒரு காதல் சாங்கா மாத்தி வச்சிருக்கீங்க. இனிமே அந்த பாட்டை கேட்டா கூட இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து ஒரு கிரையிங் சாங்.
இந்த ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்களே அவங்க இந்த சாங்கை வந்து பாடுங்க. உங்க மனசுல இருக்க துன்பம், துயரம், கவலை, ஏக்கம் இது எல்லாமே பாட்டோட பாட்டா பறந்து போயிடும். அதான் அழுகுறது என்ன சொல்லும், என்னமோ உடம்பு காத்து மாதிரி ஆயிடுது, எல்லாம் வெளில போன மாதிரி போயிடுது. அந்த அதுல என்னத்த பார்த்து வேற சாங்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இது நம்ம லைஃப்ல பல சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, நீங்க ஆசாசியா பிளான் பண்ண ட்ரிப் கேன்சல் ஆயிட்டா, அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு அப்புறம் உங்க நண்பன் அப்புறம் உங்க நண்பன் ஏமாத்தி துரோகம் பண்ணி அப்புறம் உங்க நண்பன் பயப்படாதீங்க, டயலாக் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க, சரியா? ஓகேவா? கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம். அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு இவங்க இப்ப எடுக்க மாட்டாங்கயா. அப்புறம் உங்க நண்பன் தண்ணி குடிச்சா இவ்வளவு ட்ரை பண்ணி வர மாட்டேங்குது. அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு ஏமாத்தி உங்க முதுகுல குத்தினானா, அடுத்து சண்டே முடிஞ்சு மண்டே வேலைக்கு போகணுமா. ஒரு சில பேர் இருப்பாங்களே, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அழ மாட்டேன்டா, அழக்கூடாது என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இறுக்கமா இருப்பாங்களே, அவங்கன்னா முக்கியமா இந்த சாங்க போட்டு கேளுங்க. நீங்க அழுனாலும் உங்களுக்காக அவன் அழுவான்டா. எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன் அழுக சொன்னேன். எடுத்து வச்சுட்டு பேசிட்டு ஓகே, இப்ப அடுத்த சாங் பார்க்கலாம். டேய், இது ஜித்தன் படத்துல இருக்க பாட்டு தானே? ஏன்னா இப்பதான் பத்த வைக்கும் பார்வைக்காரருக்கு ஆகும் போறீங்க. ஆனா நாங்க அப்பவே இந்த சாங்க்கு லிரிக்கே தெரியல போட்டுருக்கோண்டா. எப்படிப்பட்ட ஒரு சாங்கு, எப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடு. எனக்கு இந்த சூடு பாருங்க சிக்கன் கறி கூட பிடிச்சிருக்குதான். ஏன்னா அந்த பீட்ல எந்த லிரிக் போட்டாலுமே நல்லா இருக்கும்டா. ஆமா, அது நல்ல பீட். அது பிடிச்சிருக்கு, அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு தமிழ் சாங் தான். தமிழ் சாங்ல இப்படி ஒரு கேவலமான சாங் நான் பார்த்ததே கிடையாதுடா. எனக்கு அந்த ஹெட்போனை கூட என்ன பாட்டு என்னன்னு புரியல, நான் கண்டுபிடிக்கணும். இப்ப தமிழ் பாட்டா சூப்பர். என்னடா இது சாங்கு தமிழ்ல இதை விட ஒரு கேவலமான சாங் ஏதாவது ஒண்ணு காமிங்கடா பாப்போம். பைத்தியம் முடிச்ச நாய் நைட்ல கத்துற மாதிரி என்னென்னமோ பாடிட்டு இருக்கான்டா. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. படமாக நல்லா இருக்குமா? மயிறு மாதிரி இருந்தது, மயிறு மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழ் டப்புடு சாங், அதை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம்டா. இதை எந்த இதுல சேர்க்கறதே தெரியலடா இருக்கு. அதுல மத்தவங்கள கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம், ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சின்ன வயசுல இருந்து. இது ஏதாவது கிடைச்சா வாங்கலாம். பூதத்தை பத்தி வச்சுட்டு குழந்தைங்க ஐயப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லப்படாதா, எனக்கு வெட்டே வேணாம்டா. அடுத்து ஒரு வைபான ஒரு சாங். ராரா சாங்கியும் ஏன் எனக்கு மயக்கம், அந்த சாங்கியும் அப்படியே கொலாபம் பண்ணாங்க பாரு.
ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங் சோடா ஊத்துனியா? ఓ తెలుగు పిల్ల కలిసుందాం రారా. ஒரு தமிழ் சாங் எடுத்து அதை தமிழ்லயே டப் பண்ணாதான் இவனுக்கு கேவலமா பண்றானுங்க. ஆனா டியூனை மட்டும் எடுத்துட்டு அவனுங்க லாங்குவேஜ்ல லிரிக் போட்டா பரவாயில்லடான்னு தோணுது. கடைசியா ஒரு டைம் மட்டும் சாங் கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கு இது கூட. அடுத்த சாங் வந்துட்டு கொஞ்சம் ஹெட்போன்ஸ் போட்டுங்க. ஒரு மாதிரியான சாங் இது. நல்ல சாங் தான். இவரு அது இதுல யூஸ் பண்ணாங்களா அவரு மாட்டட்டும். அது என்ன நீ கேப்பியா அந்த சாங் வீட்ல? நீ கேப்பியா? இல்ல அந்த அளவுக்கு மோசமான சாங் இல்ல, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஜப்பானீஸா? ஆனா யாருக்கு பிடிச்சதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. நல்லா இருக்கு. கட் பண்ணி சாங் மியூசிக் கட் பண்ணி. ஏன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. மியூசிக் போடு. அட பாவமே. ஆமாரு போட்டு வர. என்ன படம் இது? அது அங்க யார் நடந்து வருவானா? சதீஷ் நடந்து வருவாரு. செம காமெடியா இருக்கும் அந்த சீன். என்ன படம்? இந்த சாங்ல இருக்கிற ஆபாசத்தை பார்க்காதீங்க, இதுல இருக்கிற பேரன்பு மட்டும் பாருங்க. இருட்டறையின் முரட்டு குத்தகளும் தேவை இந்த உலகத்துக்கு. கை தட்டுங்க. மிரட்டுறாரு. இசைங்கிறது எங்க வேணா எதுல வேணா இருக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சாங்கு. கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற கொலகாரன்ட்ட இருக்கும். அடுத்த சாங் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் தெரியாதுன்னு எனக்கே இங்கிலீஷ் தெரியாதுதான். ஆனா இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. பிரேக்கப் சாங்ஸ் அந்த காலத்து பிரேக்கப் சாங். பாட்டா? ஹிந்தி சாங். எஸ் எஸ் எஸ். நோ சரி, இந்த மாதிரியான நம்ம பேசுற இங்கிலீஷ் தான்டா இது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நமக்கு புரிஞ்ச நம்ம பேசுற இங்கிலீஷ்லயே ஒரு சூப்பரான ஒரு சாங். யா அடுத்த சாங் பார்த்தாலே பார்த்தாலே பாயுது, வந்தாட வந்தாலே துள்ளுது, பார்த்தாலே பார்த்தாலே பாயுது. இதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. பாடல் என்பது உள்ளத்தையும் உயிரையும் உயர்ந்த மேல்நிலைக்கு எடுத்து போவதாக இருக்க வேண்டும். இசை என்பது அதை விட்டுவிட்டு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிங்க. அடுத்த சாங் அவ சிரிச்சா ஸ்வீட் பாடி ஃபுல்லா கடிக்கிறான். சிக்கன் பீஸ் கடிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ சினிமா போய் ட்ரை பண்றாங்க. சிரிச்சாலே ஸ்வீட் பாடி ஃபுல்லா சேட்டலைட். என்ன ஒரு சயின்டிபிக்கான லிரிக்கு. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? எப்படி பாடி ஃபுல்லா சேட்டலைட்? நல்லா இருக்கு. இதே மாதிரி லைட்டா தோணிச்சு, அதான் அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? தல தல பதி ஸ்டைல போய் நின்னுட்ட அவ மேல ஏன் தல குனிஞ்சு முறைச்சிட்டாடா என்னைய. நான் ஒரு நிமிஷம் போயிட்டேன்டா பேக்கில. காதலி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்கடா. போட்டா இம்ப்ரெஸ்ஸே பண்ண வேணாம் நீ. டிபி காணாம போய்டும். பிளாக். அடுத்தது ஒரு சாரி சாங். சாரி சார், பரவாயில்லை. இருக்கட்டும். அப்புறம்
நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணுல சொல்லாதடா மாமா நீ சொல்லாத சாரி இந்த சாரி சொன்னா பின்ன உன் வாழ்க்கை காலி. பொதுவா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா சாரி கேளுங்கன்னு சொல்லுவோம், ஆனா இந்த சாங்ல சாரி கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரிய கண்டு பிடிச்சவன் அவன் சொல்லுடா சூரி அவனுக்காக வச்சிருக்க கத்தி சிவி இந்த சாரி சொன்னா போகுதடா இதயம் தடுமாறி. நாம ஒரு தப்பு பண்ணியிருந்தா சாரி கேட்கறது ஒரு நல்ல விஷயம் தான், மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பெரிய மனுஷன். ஆனா இதுல கேட்க கூடாதுன்னு சொல்றானுங்க. அப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சது தப்புன்னு சொல்றானுங்க. இவனுங்க என்ன நினைச்சிட்டு இந்த லிரிக் எதுவுமே தெரியலடா. ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு செம்மனு சந்தோஷமா இருக்கணும். நீங்க ரைக்கும் போட மாட்டீங்க, என்னதான் இங்க கதை நம்மளே சொல்லுங்க. என்ன கதை, என்ன ஏது, என்ன கதை, என்ன ஏது நீ சொல்லுங்க. என்ன செய்யவங்கள வச்சு ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு. இன்னைக்கு முடி வெட்ட போன கடையில் அது வந்து தெலுங்குக்காரங்க கடை. ஓகே, தெலுங்கு சாங்காக போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்றும் புரிஞ்சிருக்காது உங்களுக்கு? இல்லை, புரிஞ்சிச்சு. அதில் என்ன ட்விஸ்ட்னா, ஒரு சாங்கு இதேமாரி தமிழ் சாங்கு பீட், அது மேபி தமிழில் ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை தெலுங்கில் பார்த்து தமிழில் பண்ணாங்களான்னு தெரில. இவர் அதுன்னா சிரஞ்சீவியும் சிம்ரனும் ஆடுறாங்க. என்ன சாங்குனா இது விஜய் படத்தோட சாங்கு ஷாஜகான். தளபதியும் மீனா மேமும் ஆடி இருப்பாங்க. சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்காது. அப்படியே அதே பீட்டை எடுத்து போட்டுட்டு தெலுங்குல ஏதோ லிரிக்ஸ் போட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓகே நல்லாச்சு. அதில் அவர் போட்டிருந்த காஸ்டியூமும் அவர் ஆடின டான்ஸும் சீரியஸாக என்னால் ஜீரணிக்க முடியல. நீங்கள் யாராவது அது பாட்டு பேர் மறந்துச்சு, நீங்கள் வேணால் போட்டு வேணால் பாருங்கள். லுங்கி கட்டிக்கிட்டு ஆடுறாரு, பாதி பாட்டில் லுங்கி அவுத்துட்டே இருக்காரு. எதுக்கு அவுக்குறாருன்னே புரியல எனக்கு. ஆடிக்கிட்டே இருக்காரு. அவங்க இப்படி வந்து சிம்ரன் பிடிக்கிற மாதிரி இருக்கு, சுற்றிட்டு அவர் பாட்டுக்கு வெறும் ஜட்டியோட ஆடுறாரு. மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து அந்த லுங்கியை வாங்கி கட்டிக்கிட்டு ஆடுறாரு. லுங்கி அது அந்த பாட்டு ஃபுல்லுமே அந்த லுங்கியை வச்சு தான் ஸ்டெப்ஸு. அப்பவே லுங்கி டான்ஸ் வந்திருக்கு. அப்போ அது அதை நீங்கள் பார்த்தாருன்னா இவர் எடுத்து போட்டிருக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் போடாமல் இருக்காருன்னு ஆச்சரியமா. நீங்கள் போய் அவரோட கமெண்ட்ல. ஆனால் ஃபன்னியாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அது பழைய பாட்டு போல இருக்கு. ஏன்னா சிம்ரன் அவங்களே ரொம்ப யங்காக இருக்க மாதிரி இருந்தாங்க அதில். ஓ, அப்போ இப்போ வயசாகிடுச்சுன்றீங்களா? ஆமாம், வயசு அவங்களே ஒத்துப்பாங்க. என்ன நீங்கள் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ இதுக்கு பொங்கி? அவங்களுக்கு பர்த்டேவும் என் பர்த்டேவும் ஒரே நாள், ஸோ அவங்களுக்கு நான் முட்டு கொடுப்பேன். அவங்களுக்கும் நீங்களும் ஒரே வருஷத்துக்கு பிறந்தீங்களா? வருஷம் இல்லை, டேட்டு. அவங்க சொன்னேன், எனக்கு வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் 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 பாய்.